ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்பிள் ரவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மார்னிங் இல்லைனா நைட் டின்னராகவும் கொடுக்கலாம். இது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. ஆப்பிள் இதில் நம்ம ஆட் பண்ணுறதால குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்களோட போனோட ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம தொடர்ந்து கொடுக்குறப்ப குழந்தைங்க நல்லா வெயிட் கெயினாகவும் நல்லா குண்டாக கொழுகுன்னு ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நைட் டின்னராக இதை நம்ம பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு வயிறு ரொம்பவே ஃபில் ஆகிடும். அடிக்கடிக்கு பசிக்குதுன்னு அழுவ மாட்டாங்க. ஏன்னா ரவை கொஞ்சமாக சாப்பிட்டாலே குழந்தைங்களோட வயிறு நல்லா ஃபில் ஆகிடும். குழந்தைங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரவை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நார்ச்சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்குது ரவையில். ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்களோட சாப்பாடு அளவை பொறுத்து நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆப்பிள் ஆட் பண்ணுறதால இதுவே குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ரவையை நம்ம பிளெயினாக வறுக்காமல் இந்த மாதிரி நெய் போட்டு வறுத்து எடுக்கிறப்ப ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது 7 மந்த்துக்கு மேலே இருக்கிற பேபிலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பேபிக்கு நீங்கள் ரவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு செட் ஆகுதா, ஜீரணம் ஆகுதா, அவங்க விரும்பி சாப்பிட்றாங்களான்னு பார்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு செட் ஆகலை, வாமிட் பண்ணுற மாதிரி இருக்காங்கன்னா வேண்டாம், விட்டுடுங்க. ரவை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த வறுத்து வச்சுருக்க ரவையை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் குழந்தைக்கு பசும்பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் தண்ணிக்கு பதிலாக பாலையே ஆட் பண்ணி ரவையை குக் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக ஸ்மூத்தாக வெந்திருக்கும். 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் பசும்பாலை எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரவையை போட்டு நல்லா குக் பண்ணியே எடுத்துக்கலாம். நான் தண்ணியில் மட்டும்தான் குக் பண்ணி எடுத்துருக்கேன். ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி நல்லா தோலெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கொட்டைங்க எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஆப்பிளை சீவல் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. நல்லா சீவினதுக்கப்புறமா நல்லா ரொம்ப ஸ்மூத்தாக வந்துட்டுருக்கும். ரவை நல்லா குக் ஆகிட்டே இருக்கும். அது கூட நம்ம திருவி வச்சுருக்க ஆப்பிளை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா குக் ஆகட்டும். அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸாவது ஆகும். இந்த ஆப்பிள் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பேபிக்கு நம்ம எந்த பொருள் கொடுக்குறதா இருந்தாலுமே நல்லா வேக வச்சு தான் கொடுக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே செரிமானம் ஆகும். லூஸ் மோஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. இதில் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்வீட்னஸ்க்காக எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆப்பிளே நல்லா ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். அடுத்து எந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களோட வெயிட் கெய்னிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, குழந்தையோட வெயிட் கெயின் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான தான் நெக்ஸ்ட் வீடியோ. நான் சொல்கிற இந்த 5 டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். 99% கண்டிப்பாக உங்கள் குழந்தை எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல வெயிட் கெய்னிங்கும் இருக்கும். ஃபைவ் to 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரவை நல்லாவே குக் ஆகிருக்கும். சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 7 to 10 மந்த்ஸ் பேபிக்கு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு கொரகொரப்பாக இருக்காது, சாப்பிடவும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. வேணும்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா லிக்விட் ஆக்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.